இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கொண்டு போகிறோம். அப்போ வெற்றியராக முடிச்சு வாங்கன்னு எல்லாத்தையும் விசா அலுவலாக வந்து விதுக்கு எங்கே போக விருப்பம்? எனக்கு பெருசாக வேறு இடம் சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு விருப்பம் இல்லை. அப்போ இதை கொண்டு வைங்க பிரபா. அப்பா கொஞ்சம் அமைதியான நதியினிலே ஓடும் அக்கினி ஹரியதை பற்றி சொல்லு. நீங்கள் இவ்வளோ மிஸ் பண்ணுவோம் அந்த சாப்பாடு உண்மையிலே இல்லைண்ணே. பழைய பார்க் திணற போகடை ஆகும். டே ஃபுல் டூர் நம்மளா. ஓகே ஆக்கள் வந்து இன்னும் எங்களை விட்டு விடைபெறது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதாவது வந்து யூரோப் பயணம் வெளிக்கிட போகிறாங்க. இங்கே வந்து வந்திருக்கீங்களா நீங்கள்? இதெல்லாம் நாங்கள் முந்தி தவண்டு தெரிஞ்ச இடம். இன்னும் சொல்லுங்க பழைய ஞாபகங்கள். ஓ அது அந்த கண் தெரியாத அம்மாவாளுக்கு பகல்ல அங்கே நிறைய நிற்கிது. மாமாவை நான் பார்த்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் விது. நேற்று வந்து நாங்கள் விதுவுக்கு கார் பழக்கி ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம். நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அப்புறம் தான் இது போடுவோம்னு நினைக்கிறேன் வந்து. அப்போ எடுத்துகிட்டு கேட்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் டென்ஷன் தானே, காரோடைய டென்ஷன். அப்போ பெருசாக வந்து கதைக்கிறாள். நார்மலாக கதை குறைவு தானே. அப்போ நான் இடையில சும்மா சொன்னேன் எனக்கு வேணாண்டு கொஞ்சம் கதைக்கணும், இது சத்தமாக கொஞ்சம் காய்ச்சா தான் முழங்கும், மற்றது கதைக்கிறதும் சத்தமாக கதைக்கணும், மற்றது கொஞ்சம் பெம்பளை காய்ச்சா. இப்போ நாங்கள் வந்து கதைக்கிற மாதிரி கொஞ்சம் இப்போ எங்கள் அளவுக்கு இல்லை. இப்போ நாங்கள் வந்து கதைக்கிறோம்ன்றக்காண்டி இப்போ விதுவை நாங்கள் அப்படி கதைக்க சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கதைக்கிறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6 வருஷம் முடிஞ்சுதானே சேனல் ஸ்டார்ட் பண்ணி. அண்ட் வந்து நான் நார்மலாகவே நல்லா கதைப்பேன் என்னென்ன என் நம்புறேன் அப்படி தான். அப்போ எங்களை மாதிரி அதாவது நான் கதைக்கிற மாதிரிக்கு கதைக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அது அப்படி சொல்லவும் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சரிங்க அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் கொஞ்சம் செஞ்சால் தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொல்லி காரெல்லாம் பழக்கி போட்டு வீட்டை வந்திருந்து நம்ம வந்து இதில் அதாவது அந்த முன் போட்டிக்குள்ள நான் வந்து அதில் அங்கால இருந்தேன். பழமையாக நான் இப்படி காரில் இருந்து ஆளுந்த இப்படியும் பக்கத்தில் இருந்தேன், எல்லாத்தையும் முன்னுக்கு இருந்தேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் இருக்கேன். நான் சொட்டு ஒரு 10 அடி கேப் விட்டு அங்காலே இருக்கிறேன். இப்போ கண்ண நேரமாக பார்த்துட்டு இருந்தேன், பேசாமல் ஆள் இருக்குது. அப்போ நான் கேட்டேன் என்ன நடந்தது, என்ன கொஞ்சம் கதையை காணலன்னு கேட்க அது பேசாமல் இருந்தான். பிறகு பார்த்தா கண்ணால் கொஞ்சம் கண்ணீர் வந்துச்சு. அப்போ ஏன் என்ன நடந்ததுன்னு கேட்க நான் வந்து பேசிட்டேன்ண்டு. உண்மைக்கு நான் பேசவே இல்லை. நான் சொன்ன ரீசன் வந்து என்னென்ன கொஞ்சம் கதைச்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொல்ல மாட்டேன் கதைங்க ஒன்று ஏன்னா. ஸோ அந்த மாதிரி இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விசா அலுவலாக வந்து ஜெஃப்னா வரைக்கும் வந்துட்டு போகிறோம். அதாவது வந்து இப்போ நீங்களுமே நிறைய பேர் சொல்லிக்கொண்டு வந்த விஷயம் என்ன 2 பேருமே இப்போ தனியாக வந்து வெளியில் போனால் எல்லாம் அப்படின்னு. இப்போ நான் முதலே சொன்ன விஷயம் எனக்கு உண்மையிலே தனியாக போகிற அப்படின்றத விட ஃபேமிலியாக எல்லாருமா போகும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கூட நான் வந்து அப்படி தான் கூட போய் பழக்கம் என்ன அப்படி போகிறது சந்தோஷம் அப்படின்ட்டு. ஆனால் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படின்னு வரும்போது வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குமே எல்லாரோடையும் போகிறேன் அப்படின்றது வந்து. அப்போ ஒருக்கா எங்கேயாச்சும் ஒருக்கா நார்மலாக பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு இருந்தாலும் எங்கேயாச்சும் ஒருக்கா போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு விருப்பம். சேம் டைம் வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு அந்த ஃப்ளைட் ஜேர்னி அப்படின்னு சொன்னாலே வந்து ஈவன் 2-3 தடவை போயிட்டு வந்தாலுமே ஒரு கொஞ்சம் பயம்தான். அப்போ அதாலேயுமே அவாய்ட் பண்ணுறது, ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது. அப்போ அந்த வகையில் இப்போ இருந்தாலும் ஒருக்கா வந்துட்டு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து போட்டிருக்கோம். ரைட். அப்போ அதுக்குரிய ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்குது. அப்போ அதுக்காண்டி வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் யாழ்ப்பாணம் வரைக்கும் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னம் இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்குள்ள ஒரு ட்ரிப் ஒன்று போகணும். அது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து முக்கியமாக மாமாக்கள் அவங்க எங்களை நம்பி வந்தவங்க. நாங்கள் கூட இப்போ வெளியில் கூடுதலாக போகாமல் இருக்கிற காரணமே அவங்க தான் வந்து சொன்னால் அவங்களோட நிற்கணும் அப்படின்றக்காண்டி. அப்போ அவங்கள கூட்டிகிட்டு இருக்கா வந்துட்டு
வெளியில் போகணும் அப்படின்றதும் எங்களோட விருப்பம். அதையுமே வந்துட்டு எல்லாமே வீடியோவாக போடுவோம், நீங்களுமே வந்துட்டு பார்க்கலாம். முக்கியமாக வீடியோ பார்க்குற நீங்கள் ஸ்ரீலங்காவில் எந்தெந்த இடங்களுக்கு போனால் வந்துட்டு நல்லா இருக்கும். மோஸ்ட்லி வந்து நாங்கள் எல்லா இடமே போயிருக்கோம். ஒரு இடம் சொல்லுவோம் நீங்கள் ஸ்ரீலங்காவில் நூறுலையா நூறுலியா, அந்த நூறுலியா வந்து போயிருக்கோம். போகாதன்னு சொல்லுங்களேன். போகாதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் போகாத நாங்கள் போன மாதிரி, அதாவது உங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்லணும், நான் போனேன்னு சொல்லணும், இல்லாதவன்ட போத்துக்கூடாது. ட்ரிங்க பார்த்தீங்கன்னா வெரி குட். அப்போ ட்ரிங்க வந்து நாங்கள் போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா இடமும் நாங்கள் போயிருக்கோம். அப்போ அவங்க வந்து போனதில்லை. அப்போ அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டப்புறம் அதுலேயும் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொன்னால் எங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனையும் வந்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சேம் டைம் இப்போ நானும் இதுவும் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த நாட்டுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு எங்கே போக விருப்பம்? எனக்கு பெருசாக நிறைய இடம் சுற்றி பார்க்குறேன் அப்படின்ற விருப்பம் இல்லை. அப்போ இதை கொண்டு போய் இங்கே அப்புறம் உங்களோட போகணும் தான். நான் இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு விருப்பம். எங்கே இருந்தாலும் போனால் சரி, ஃப்ளைட் ஏறினா சரி. ஓகே, அப்போ அதுவுமே வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். லைக் இப்போ எங்கே போனால் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நார்மலாக யூரோப் வந்து நான் போயிருக்கேன். அதேமாரி இதுவுமே அங்கே இருந்தபடியா இதுவுமே அங்கே எல்லாம் வந்துட்டு போயிருக்கோம். அண்ட் வந்துட்டு யூரோப் நாங்கள் நினச்ச உடனே போகவும் இல்லை. அதுக்குரிய விசா ப்ரோசஸ் எல்லாமே வந்துட்டு பெருசு. அது போன முறை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கடவுள் சித்தமாக அது எல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து அதை தாண்டின ஒரு சந்தோஷமாக அது வந்துட்டு அமைஞ்சிருந்துச்சு. அதுக்குமே வந்துட்டு கை கொடுத்த யாரையுமே நான் என்றைக்குமே வந்துட்டு மறக்க மாட்டேன். என்ன சொல்கிறது, அது மனசில் எப்போயுமே இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இப்போ சின்ன ட்ரிப்புன்னு சொல்லி யூரோப் போகிறத வந்துட்டு சொல்லவே முடியாது. ஸோ அதால் வந்துட்டு யூரோப் தான் போகிறோம் அப்படின்றது இல்லை. ஆனால் அந்த என்ன சொல்கிறது, பயணங்கள் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லியே பல நாடுகள் இருக்குது. வந்து அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணலாம். உதாரணமாக இப்போ இந்தியா போகலாம் சரியான நெரிசலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமேனா. அதை விட ஒரு சில பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உதாரணமாக கனடாவில் இருந்தேன் நாங்கள் டானியல் அண்ணால் இது இருந்தார் மாலத்தீவா அந்தமான் தீவும் இருக்குது தானே. அப்போ மாலத்தீவுக்கு ஒரு 4 days சரி போயிட்டு வாங்க ஓகே நான் நல்லா இருக்கும் அந்த ஒரு அனுபவம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். பயப்படுற கொண்டும் இல்லை, நார்மலாக போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும், அங்கே நல்ல கேர் பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி அந்த மாலத்தீவுக்கு போகிற ஃப்ளைட் அந்த இழுக்கிறது உள்ளுக்கு அந்த விழுந்த அதெல்லாம் ஒரு காலம் என்ன முந்தி ஒரு ஃப்ளைட் ஒன்று அங்கே தானே ஏன்னா மலேசியாக்கா அந்த ரூட் மாலத்தீவு ரூட்டால் இங்கே போகக்கூடாதுன்னு ஏதோ அந்த பெர்முடாவோ அந்த ரெக்டாங்கிள் அந்த முக்கோண தீவுன்னு சொல்லி ஃப்ளைட்டை உள்ளுக்கு இழுத்தேன்னு சொல்லி சொன்னேன். தெரியாது, நீங்கள் அறியலையா? மலேசியாவுக்கு அங்கேயோ போன ஃப்ளைட் உண்டு அப்படியே காணாமலே போனான்னு தெரியுமா? அறியலையா? ஆனால் யோசிச்சுப்பார், ஃப்ளைட்டு காணா போகிறன்றது இன்னொரு விதனாப்பா. அந்த நேரங்களில் ஒரு இதுவுமே இருக்கல. அதில் ஒன்றுமே இருந்து அப்புறம் ஏதாவது இந்த ஃப்ளைட்டுன்ற சடங்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் வடிவாக தெரியும் கதைக்கும் கூட. நீங்கள் அறிஞ்சிங்களா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அந்த ரூட்டால் போய்க்குள்ள அப்படி எல்லாம் நடந்ததுக்குன்னா இப்போ மாலத்தீவு அந்த மாதிரி போகலாம். இல்லாட்டி இந்த சைனா வியட்நாம் இப்போ கூட பார்த்தேன் சந்திரனா போயிருக்காரு. நான் எங்கேண்டா எங்கே நிற்கிறேன்னா மியன்மாரோ தாய்லாந்தோ இங்கே இடத்துல நிற்கிற ஆள் வந்து பார்த்தேன் வந்து. ஸோ அந்த மாதிரி அப்படியான நாடுகளுக்கும் போகலாம். ஸோ வந்து எங்கே போனால் ஓரளவு பட்ஜெட் ட்ரிப்பாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் ஓரளவு சேஃப்டியாகவும் செக்யூராகவும் போயிட்டு நீட்டாக வரக்கூடிய மாதிரி கண்ட்ரிஸ். அதாவது உங்களோட அனுபவத்தில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எங்களோட வீடியோ பலரும் பல நாடுகளில் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாம் வந்து பல நாடுகளுக்கு போய் பல அனுபவம் பெற்று பல பேர் இருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் உங்களோட அனுபவத்தில் இந்த நாட்டுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸில் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தும் நாங்கள் வந்துட்டு முடிவெடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் அதுக்குமே வந்துட்டு பர்சனலாக சஜஸ்ட் பண்ணலாம். கிருஷ்ணா இங்கே போங்க, இங்கே போகாதீங்க, இங்கே நாங்கள் போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்தது, ஸோ அதால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு சில அட்வைஸை நீங்கள் தரும்போது வந்துட்டு கொஞ்சம் அதுவுமே எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு சொல்லுவீங்க அப்படின்னு வந்துட்டு நம்புகிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் சம்மந்தமாக அப்போ நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறேன்னு டிசைட் பண்ணாமலா விசா அலுவலாக போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு விசா அலுவலா அப்படின்ற கப்பால் விசாவை நாங்கள் ப்ரொசஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் எடுக்க வேண்டியிருக்குது. வந்துட்டு என்ன சொல்கிறது,
அத்தியாவசியமாக. அப்போ அது சம்மந்தமாக வந்துட்டு ரெண்டே போகிறோம், ரைட். அப்போ சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்துட்டு நாங்கள் சொல்லிட்டோம் வந்துட்டு. இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளுக்கிடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ மாமாவோட சமையலாக இருக்கட்டும், வந்துட்டு சாப்பாடாக இருக்கட்டும், அந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு காட்டியுமே கன நாள் ஆகுது. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் வந்துட்டு வரணிக்கு ஒரு பிறந்த நாளுக்கு வந்துட்டு போயிட்டு வந்து இன்றைய காலையிலே வந்து நாங்கள் இப்படி வெளுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் சமைச்சு இப்போ நேரம் 12 அதுக்குள்ளேயே வந்து ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால், அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அழகில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும், ஓடமே ஆடும் தான். இப்போ வெள்ளம் அழகில்லாம் வந்தால் என்ற ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டு அதில் படுத்துருக்கேன். பாருங்க வந்து எவ்வளோ நினைக்க மேபி ஒரு டயர்டாக இருக்கலாம். வந்து உண்மையிலே வந்துட்டு இப்படியான உறவுகள் கிடைக்க வந்துட்டு கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். வந்துட்டு ஆலயம் காட்டி அப்படியே தட்டி எழுப்பி கொண்டு நாங்களே போட்டு சாப்பிடலாம். இருந்தாலும் அவர் வந்து காய்ச்சி பெம்பலா போட்டு தரும்போது அதுவுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன் நான் சத்தம் காய்க்கிறேன்னு சொன்னால், ஆளுக்கு வந்துட்டு அந்த என்ன காதுன்னு சொல்லலாம், பாம்பு காது மாதிரின்னு அந்த டக்குண்டு வந்து விளங்கி அதை எழும்பிடு தானே. அப்போ அதால் சொல்லாமல் வந்துட்டு அதை எழுப்பி கொண்டு வந்து அவர்கிட்ட கையால் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ வெளுக்கிட போகிறோம். அதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் காய்க்க போகலாமா, ரைட். அப்பா கொஞ்சம் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அழகில்லாத வெள்ளம் வந்தாலாடும், தூங்காதே தம்பி தூங்காதே. இல்லை நித்துற பாய் புஸ் புஸ் இருந்துச்சு. அவருக்கு எழுப்புடா நேற்று நினைக்கிறேன் அப்படி ஒரு மணி 2 மணி ஆயிருக்கும் போல படுக்கேன்னு 2 மணியா. மற்றது நார்மலாகவே ஆக்கள் இருந்தால் ஆள் படுக்க மாட்டேன். நாங்கள் இத்தாலியில் நிற்கக்குள்ளேயே வச்ச பேர் வந்து சாம பேன்றான். இரவிரவாக இருந்து கதைச்சு கொண்டே இருப்பேன். அது வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி. சாப்பாடை நீங்கள் போட்டு தாரீங்களா உங்களோட கையால் போடக்குள்ள இன்னும் கொஞ்சம் சுவையாக மாறும். நீங்கள் போனால் அப்புறம் நீ ஃபுல்லாக நாங்கள்லாம் செய்ய போகிறோம்பாங்க. தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலதை நான் யோசித்தது இப்போ விதுவிட்ட போகக்குள்ளே நீங்களே கார் ட்ரைவ் பண்ணி கொண்டு போகலாமுண்டு. ஆனால் என்னென்றால் இந்த வேனுக்கு ஒரு சின்ன வேலை ஒன்று செய்ய வேண்டி இருக்குது. அந்த அலைன்மெண்ட்டெல்லாம் பார்க்கணும். அப்போ அதால் வேனில் போகிறதால அதை உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியலாது ஏன்னு சொன்னால் தெரியும் தானே. தெரியும் யா. அப்போ ஆனால் வேன் கேர்ள்ஸ் ஓடலாம். நான் ஓடி பார்த்தது குறைவு, ஓடக்கூடாது இல்லை ஓடலாம். மற்றது மாமா தானும் வந்துட்டு கார் வேன் ஓடணும் அப்படின்னு மாதிரி ஒரு சின்ன ஒரு விருப்பத்தை காலையில் வந்துட்டு தெரிவிச்சிருந்தார். உங்களுடைய ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். வாங்கோ நாங்கள் வந்துட்டு சாப்பிடுவோம். இப்போ என்ன இன்றைக்கு ஸ்பெஷல்? மாடா? ஓகே ஓகே. புறம் என்ன எழுப்பம் தானே, அவ்வளோங்க. என்னை தானே காற்று வரும் புயலாக வரும் பொழுது நான் எல்லாம் கழுவ மாட்டேன், எனக்கு மட்டும்தான் கழுவேன். தெரியுமா? தெரியும். இந்தாங்க மாம்ஸ். நக்கி நீ இந்த சாப்பிடல இருந்தவங்க சொன்னாங்க. என்ன ஒரு மாதிரி திடீரான் கொஞ்ச நாளா. ஏண்டா மற்றது நாங்கள் திருப்பதி இப்போ வீடியோவில் சொல்லி ஆகணும். நீங்கள் எத்தனை பேரான்னு சொல்லின்னு படம் ஓட இல்லையா? அக்கினி குத்தரிசி சாப்பிடவே இல்லையா? அவன் என்னையை மதிக்கிறான் இல்லை, குத்தரிசியை மதிக்கிறான் இல்லை, சொல்கிற ஆக்களையை மதிக்கிறான் இல்லை, வேலை இல்லை.
ஏன்னா எனக்கு மட்டும் கழுவினா தெரியுமா? நான் ஒரு கோப்பை கழுவின டைமுக்கு நீங்கள் 2 கோப்பை கழுவிட்டீங்க. அதெல்லாம் நான் என்ன கழுவினேன். அளவாக போடுங்க பார்த்து எடுப்போமே. மணியம்மா கொட்டாம இரவு புட்டு மிஞ்சி இருக்குமே மேமக்கொத்து இல்லை கறியை விடுங்க ஒன் அப்போ தான் இல்லாமல் விட மாட்டேன். நான் நிற்கிறதா இல்லை சாரி. எங்கள் அம்மா சாப்பிடல நல்ல நிறுத்துற புஷ் புஷ்ஷன்ட் அவன் வீடியோ ஒரு பேக்கு கிட்ட வச்சு எடுத்து விட்டான். என்ன உண்மையான ஓ புஷ் புஷ்ஷன்ட் சத்தம் பட்டேல ஒன்றும் பட்டே எங்களுக்கு பிரச்சனை வாரதே வெட்டாம போட்டுதான். பட்டையில் எதை நான் சொன்னாலும் வியப்பேன். இங்கே வேறாக போடுறீங்க அப்போ உங்களுக்கு புது எங்கே தேமாடு இது வந்து பரணி மாடா காங்க கை காஞ்சா சாப்பிடலாப்பா. கை ஒருக்கா நினைச்சி போடுவேன் சாப்பிடும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நீங்கள் சாப்பிடுங்க. எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக சாப்பிடலாம்? நான் சாப்பிட்ருக்கேன். இல்லை நல்லா இருக்குல்ல நல்லா மூவாம். மெக்க கோழி கொண்டு சாப்பிடுவோம் பயன்டாப்பா பொச்சி பொச்சுன்னு சாப்பிடுன்ற கொமெண்ட் எழுதுறாங்க. அடையாப்பா அப்போ நான் உண்மையாக அந்த கொமெண்ட் எழுதுறாங்களுக்கு சொல்கிறோம். வந்து இப்போ நாங்கள் பேட் கொமெண்டோ ஃபேக் கொமெண்ட் அதில் பற்றி காய்க்கணும். இந்த பொச்சு பொச்சுன்னு சாப்பிட்ற கொமெண்ட் எழுதுறாங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கோவமும் இல்லை குறையும் இல்லை. நீங்கள் ஒருக்கா வந்து எனக்கு இந்த மெக்க கோழி கொண்டு சத்தம் கேட்காம சாப்பிட்டு காடுங்க தயவுசெய்து ப்ளீஸ். என்ன எவ்வளோ ஏஞ்சிருந்தாலும் சுடுவுது. நீங்கள் சாப்பிடணும் அவன் சோடையிலேருந்து டிஷர்ட்லேருந்து வாயை திறந்து கொட்டாய விட்டதுலேருந்து கொட்டாய் இருந்தான் கொரட்டை விட்டது முழுக்க காட்டி போட்டான். இனி வைக்கப்பட்ட என்ன ஆனால் நீங்கள் கேஸ் கொடுக்கலாம் தெரியுமா? உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களோட கொரட்டை எடுத்தது உண்மையா? அப்பாவுக்கு உங்களோட சாப்பாடு நல்லா பிடிக்கும். அப்பா வந்து கிளினிக்கு போயிட்டார். வளமையாக வேறு ஒரு அண்ணாவோட போடுவார். இன்றைக்கு அந்த அண்ணா கொஞ்சம் வேலைன்றபடியாக நான் கவிதாசை விட்டு நான் போயிட்டு சொல்லி அப்போ கவிதாஸ் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அக்கினி தான் விடுவோண்டு வரதான் அக்கினி எலும்பு லைட்டாக போய் அக்கினி சொல்லுவாங்க ஒரு நாள் 2 கைகளை ஓங்கும் இல்லையா தானே ஃப்ளைட்டில் எங்கேயா கூட்டிகிட்டு போட்டான். சின்ன நாடு எங்கேயா எங்கே போகலாம் சொல்லுங்க உங்களோட ஐடியா பாப். அங்கடா ஒரு ஆள் வெறும் டக்குன்னு மெக்க மாதிரி ஒன்று பார்க்குறீங்க. மலேசியா சிங்கப்பூர் போகிறேன்டா வீட்டை விற்று தான் போகணும். அப்புறம் நீங்கள் எங்கே இருப்பீங்க? நாங்களும் போயிடுவோம். உங்கள் மலேசியா போகலாம். மலேசியான செலவு குறைவாமடா தம்பி. சிங்கப்பூர் மாதிரி இல்லை, மலேசியா செலவு குறைவு. இந்த கம்போடியா வியட்நாம் அப்படியான அளவுக்கு போகலாம். அதான் சொல்ல வந்தேன். தாய்லாந்து போனால் அக்கினி குறைக்கான் தண்ணியும் கூட்டின்னு வச்சுனோம். ஓ கட்டாயமோ போனீங்க சரி. அவர் ஜெனோவாவுக்கு பின்னுக்கு இருக்க ரோமுக்கே போனதில்லை. ரோமுக்கு போயிருக்கீங்களா? வத்திகானுக்கு தான் இதை நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொல்கிறதான்னு போல. போயிலேன்னு சொன்னால் தான் இல்லை. ஏன்னா ஜெனவாலேருந்து ரோமுக்கு போகாமல் இருப்பீங்களா? பாடி கேட்குறவனு தெரியுமில்லோ போகிறான்னு சீரியஸாக தூரமே எவ்வளோ தூரம்? இப்போ நாங்கள் ஒரு 5 மணிக்கு போனோம்னா அப்படியும் 2 ரூபா பிடிக்குமா? அப்படி அப்போ தூரம் தான். இப்போ எவ்வளோ தூரம் இது? நான் நினைக்கிறேன் கொழும்பு போகிற அளவு தூரம் மட்டும் மணத்தியோட கணக்கு. எத்தனை மத்தியம்? அது 6-7 மணித்தேவனம் பிடிக்கும். ரோமில் என்ன இருக்குது? வத்திக்கான். வத்திக்கான் என்ன இருக்குது?
இயேசு பிறந்த இடமா? ஐக்கியராட்சியம் வந்து அவங்க அந்த மியூசியம்னு சொல்லுவாங்க. ஓ, அதை பார்க்குறதுக்கு தான் அங்கே கூட போகிற டூரிஸ்ட் பிளேஸ். யூடியூப்ல பார்க்கிறா அது ஒன்று சர்ச் பண்ணி. ஆ, வத்திக்கான் பாருங்க. இயேசு எங்கே பிறந்தார்? வெத்தலையா? அந்த நான் மாறி வத்திக்கான்ட்டு பாப்பரிசர் செத்தா இன்னொரு பாப்பரிசர் வேறு தான். ஒரு பாப்பரிசரே பழைய பாப்பரிசர் தான் எவ்வளோ ஆளுக்கு இருக்கிறது. பாப்பரிசர்ன்றது ஃபாதர் மேத்தாங்க இல்லையோ? எல்லாருக்கும் பெரியார். ஆ, அவர் சொன்னால் கொஞ்சம் எல்லாரும் கேட்கக்கூடிய மாதிரி ஒரு பெரியார். அரசாங்கங்கள்ட்ட பெரிய ஜனாதிபதி மேலே கூட அவர் எந்த அரசாங்கமும் இந்த மத உரிமையாட்ட கதையை கேட்குமா? நீங்கள் எங்கே கேட்பீங்க? அவர் சொன்னேன் சாப்பிட்டு எடுப்போம். இந்த பொச்சுன்ற கொமெண்ட் வந்தாங்க நிப்பாட்டு. இங்கே பாருங்கள், இந்த மனைவியின் கோப்பையை பாருங்கள். உண்மையிலே எப்படி தான் சாப்பிடணும். பிள்ளையாக இருந்தால் அப்படி இன்னமும் சாப்பிட முடியலை. இன்னும் கொஞ்சம் கிடாக்கு சாப்பிடுங்க, சாப்பிடுங்க ப்ளீஸ். இங்கே அக்கினி வெளுத்துக்கட்டு வெளுத்துக்கட்டு வெளுத்துக்கட்டு. ஏன்னா அக்னியை பார்த்தா பொறாமே வர வர வடிவா வர உண்மையா. அதில் கொண்டு வர மெட்ட கோப்பை எந்த கோப்பை. இங்கே அதை மாமா பேங்கோ ஒரு கோப்பை காணாண்டு இதுதானே அம்மா போகிறீங்களே? அம்மாக்கா, ஓகே. அதுதான் என்ன நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்க? அம்மாவுக்கு மாதிரி தெரியல, சாப்பிட்டு வைப்பேன் கிடையாது. ஐயோ பரவாயில்ல, சாப்பிடுவோம் கட்டாயம் சாப்பிடுங்கோ. அக்கினி ஹரியை பற்றி சொல்லு. நீங்கள் இவ்வளோ மிஸ் பண்ணுவோம் அந்த சாப்பாடு. உண்மையிலே இல்லைண்ணே. உண்மையாக நல்லா சாப்பாடு. விது சமைக்குமாடா, இதே மாதிரி சமைக்கும். அவள் பழக்கிருக்கும் தானே. ஏன்னா அங்கே பின்னே மணி என்னடு போட்டுவிடும். போமே கொஞ்சம் முடி வந்துட்டு இந்த இங்கே கார் எடுங்க இஞ்சாலாக்க. நான் ஒரு வேன் எடுக்க பேக்கை தந்துட்டு எடுங்க. பேக்கோட பேப்பர் ஏற்கனவே ஹெட்லைட் உடைஞ்சிது. இதுக்கு வச்சுட்டீங்களா? யாருக்கையோ பாருங்க மாம்ஸ் புள்ள கார் எடுக்கிற அழகை பாருங்க மக்களே. பார்க்கிங்ன்னு சொல்லி நாங்கள் இந்த ப்ளூ சீட்டை என்ன சொல்கிறோம், இந்த வீட்டின் வடிவை கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு ப்ளூ சீட் அடித்தது. தகரங்கள் சீட்டுகள் அடித்தா வந்து வடிவிடாண்டு. ஆனால் இந்த ப்ளூ சீட் அடிக்கிறவன் உண்டு தான், இந்த வக்கையில் வாகனத்தை விடுறவன் உண்டு தான். ஏன்ட்டு அவ்வளோ வக்கையும் உள்ளுக்கு தள்ளுது. இதுக்கு நாங்கள் ஒரு மாற்று வழி ஒன்று செய்யணும். என்ன செய்யலாம்ன்றதையும் கமெண்ட் பண்ணுவோம். இத்தாலி ஒன்றும் பெறதும் இல்லை எனக்கு வாயில். ஆ ஸ்டார்ட் காரெலாம் ரிவர்ஸ் கண்டு கண்டு ரிவர்ஸ் கண்ணாடியை பார்த்துருக்கோம். பின்னால் வண்டியில் நடக்க மெதுவாக வரட்டும். மாமா ரெடி ஆகிக்கிறார் வண்டியில் அங்கே அழுக்கிறாரு. கண்ணாடியை பார்த்துருக்கோம். இது வண்டியில் முட்டக்கூடாதா? வண்டியில் முட்டக்கூடாதுன்னா அங்காலையும் பார்க்கணும், இங்காலையும் பார்க்கணும். பிராவ் இப்போ கொஞ்சம் அப்படி போட்டு எடுக்கலாம். என்ன சொல்ல இந்த கண்ணாடி முட்டை பார்க்க இல்லை ரைட். இப்போ டிரெக்டாக இருங்க ஸ்ட்ரைட்டாக. பிராவோ ரைட். அப்படியே நேராக போட்டாங்க அதுக்குள்ளே போடும். அப்படியே நேராக போட்டும் பின்ன. டிரெக்டாக சரிங்க பட்டது இல்லை, நேராக போட்டும்.
ஃபுல்லாகட்டும். ரைட் ரைட், அப்படியே நிற்கட்டும், பார்க் பண்ணுங்க வார். ரிவர்ஸ்லேயே போடணுமா? மற்ற மாதிரி எடுக்க மாட்டீங்க, இடம் காணா, ரிவர்ஸில் விடும். முன்னுக்கு கொஞ்சம் முன்னுக்கு எடுத்துடும். நேர முன்னுக்கு எப்படி இருக்கும்? இப்படி அங்கேருந்தே வளைச்சிட்டு போனால் தான் சரியாக வரும். கணக்காக வளைச்சிட்டு போனால் தான் சரியாக வரும். கண்ணாடி பார்க்குறீங்கண்ணே, கண் தெரியுதானே, ஒன்றில் முட்டுப்படாமல் இதுக்கு கொண்டு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மேடம் வரட்டும். இப்போ டிரெக்ட் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. அப்படியே வரட்டும். அப்படியே நேராக போடும் பட் வேணாம். நேராக இந்த எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இப்படி நேரண்டா ரைட். சரி எடுங்க போடும். பின்ன நல்லா போடும். ஃபாஸ்ட் போடும் வேப்பம் அடுங்க. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டோம்னு சொல்லுங்க மாம்ஸ். ரைட், முத்துரச்சந்திக்கு வந்து சாரி முத்துரச்சந்திக்கு வந்துருக்கேன். இப்போ இது கல்லியங்காடு. இது மாதிரி தான் மேடம். அது கேட்கும் மைக்கை வைங்க, இதில் வைங்க. அதை வைங்க சொல்லணும். என்ன மாதிரி இப்போ நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நடக்குதா? இல்லை வந்து வெளியில் கூட்டி போய் நீயே வெளியில் கூட்டி தருவோம். உங்களுக்கு சந்தோஷமா? ஓ, மிக சந்தோஷம். அது தெரியும் தான், நான் ஆசைப்பட்டதெல்லாம் செய்து தரும். அடுத்த ஆசைப்பட்டிருக்கேன், 2 பழத்தை பச்சை ஊற்ற போகிறோம் நிற்கிறார் வில்லங்கத்துக்கு. கூட்டியை குத்த தான் கிடக்கு. இடத்துல பதிக்க போறீங்க அவரும் போது கும்பத்தில் ஒத்த போறார். ஏற்கனவே கவலை எங்க அக்கனையும் வலிச்சு போட்டான், குத்தி போட்டு. சொக்குல அடிங்களா நீங்க? சொக்குல அடிக்காம இப்படி மாறி நீங்க அதை கேளுங்க. அந்த லைனுக்குலாம் அண்ணாட படத்தை திரிகிற மாதிரி அடிச்சிட்டு ஏன் நீங்கள் மாறுனீங்க? அப்படி அந்த நான் சொல்லிச்சு நம்ம அப்படியே வேறு இன்னொன்றாக்கு அண்ணாட படம் வலிக்காட்டுமா? நானும் மாறல, இருந்தவன் தான் இருக்குது. அந்த அண்ணாட படம் வளைஞ்சு அந்த மறைச்சிட்டுது. இப்போ நாங்கள் அங்கே வீடியோவில் இருந்து பார்க்க அப்படித்தான் நினைச்சது. அந்த அண்ணாட படம் தனியாக இருந்தது. நீங்கள் வந்து அந்த சிந்தனையோட வச்சு பார்க்கலாம் அப்படி தெரியுது. விட்டு பாருங்க, மெத்த கையில் அடிச்சிருக்கோம். பார்க்குற பொருள் நல்லதாக பார்த்தா நல்லது, கெட்டா பார்த்தா கெட்டது. சரி, ஏன் அந்த பார்வையோ நல்ல பார்வையை பார்த்தா ஓகே இருக்குன்னு தெரியும். பிடிக்குமோ? பிடிப்பேன். இது வந்து மறைச்சி அடிச்சுதான் பிரச்சனை இல்லை. கேட்குறேன் இந்த கையில் அடிச்சிருக்கலாம். இந்த கையில் சண்டை வடியில இருந்து பச்சை ஊத்துனா வடிவா இருக்காங்க மனுஷனுக்கு. புது வடிவா இருக்கும். வடிவா இருக்கும். இது நல்லா இருக்கும் கொஞ்சம் எனக்கு. இப்போ இப்படி இருக்கல உடம்புல அடுத்து கட்டிங்களா வச்சு அப்படி வரும். கொஞ்சம் குறையுது போல தான் இதுக்கு என்ன பாசம். இது வயதா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு நீ அங்கே ஐயோ லண்டனில் போனால் முழுக்க சரி. அப்படியோ அக்கினி ஒரு காலம் வந்து போக மாட்டேன் எனக்கு பாசம் பார்த்தேன்னு அடிச்சிருக்கோம். இதெல்லாம் நல்ல ஒரு காலகட்டத்தில் வந்து கடைசி ஃபுல்லாக டிராஃபிக் ஆயிரும். கிட்டு பூங்கா இதுதான் அந்த கிட்டு பூங்கா. இதான் சங்கிலி பூங்கா. இதுதான் கச்சேரி அடி.
கச்சேரி அடிக்கணும் போடல எங்க இதான் போக போறோம். இதால திரும்பி செம்மணியால விட்டு அவனுக்கு தான் கச்சேரி இருக்குது. அது அந்த 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 பழைய விழா இந்த வழியில பள்ளிக்கூடம் தான் கிடக்கு. இல்லை அங்கால இருக்கு கச்சேரி. மெயினாக போனது தான் கச்சேரிக்கு வரும். பழைய வார்க்கடிக்கு போனோம். ஓ விட்டு பூங்காக்கங்க பக்கத்துல தான் இதாக மிதக்க வருது. நீ கச்சேரி போயிருக்கா? வந்து வந்து அந்த அந்த ரோட்டால தானே வர கூட இந்த ரோட்டால கொடியாம ரோட்டால சாவச்சேரி கொடியாம. நீ போய் கச்சேரி போயிலே இங்கே யாழ்ப்பாணம் தேவையில்லை. இல்லை இல்லை வந்திருக்கிறோம் தானே நாங்கள் அந்த இந்த லெவலில் சர்டிஃபிகேட் தான். அப்போ போன வருஷமா? இல்லை இல்லை நாங்கள் முதல் வந்தது. இந்த வருஷமா? நான் முதல் வந்தது இந்த வருஷம் இருக்கும் இன்னும் போயில்லை. முதலண்டத்தையும் கொண்டு வந்தா சொல்றீங்க நீங்க? நான் வந்தது 2017. 2017 கச்சேரியே இல்லை. 2019 ஓப்பன் பண்ணது. 2027 தான். நீங்க இப்ப எங்க இருக்கு தெரியும் உங்களுக்கு? திடீரென்று நீங்க குழப்பி விட்டுட்டீங்க. சரியானது. ஆனா 17 தான் வந்தேன். நான் வந்தேன் 17. இல்ல 27 நீங்க சரியான முதல் சொன்னீங்க. 2027 தான் சொல்லிட்டேன். நீங்க குழப்பி விட்டீங்களே அப்பா. ஒரு நாள் நான் குழப்பம் நாங்க கேட்டது வந்து எப்போ வந்து நீங்க 2017 அக்கினி. அப்ப நாங்கள் கச்சேரிக்கு போய் அலுவலை முடிச்சுட்டு வாரோம். நீ அதை கொஞ்சம் டிலே ஆகும். சில 10-15 நிமிஷம் ஆண்டா ஓட்டு பார்க்க கூட்டிக்கணும் பார்க்கல. ஓல்ட் பார்க்ல வந்து நிறைய வரலாற்று சிறப்பு இடங்கள் இருக்குது. கொண்டு போய் காட்டுறேன். படியா சுத்தி பாருங்க. ஊஞ்சல் எடுத்து போட்டு ஆட்டி விடு. பழைய வரைஞர் பார்க் ஒன்று கீழே இலங்கையில 5வது இருக்கு. அக்கினி உங்களை ஏற்றிட்டு அப்புறம் இப்போ எங்களை விட்டுட்டு ஓட்டு பார்க்க. அப்போ நாங்கள் பஸ் பிடிச்சி வரோம். போய் நில்லுங்க நாங்கள் வரோம். நாங்கள் திரும்பி போகணும். இல்லை அடி விட்டு கொண்டு உங்களை நாங்கள் வெயில் இறக்கி இப்படி பார்க்க விடுறோம். நாங்கள் அணுங்காம கொடுங்காம ஏசிக்குள்ள கொண்டு போய் தான் அப்படி 2:30 போயிடலாம் கேட்டீங்க. பார்த்தீங்க 2:25 வந்துட்டோம். அது சிக்கல் இல்லை. நம்ம எங்க போறது? இறங்கி அக்கினிட்ட வேனை கொடுத்தா நாங்கள் போக வேண்டியாங்க. அவன் மிச்சம் பார்ப்பான். நீங்க ஒண்ணுக்கு இருக்க போல பின்னுக்கு இருக்க போறீங்களா? பின்னாடி பாஸ்ட் எடுக்கிறது ஆஸ்பத்திரி. பாஸ்பத்திரியில பாஸ்போர்ட் ஆபீஸ் ஆஸ்பத்திரி. அச்சோ இல்ல பாஸ்போர்ட் ஆபீஸ் உண்மையா தான். நீங்க என்ன முதல்ல ஷேப்ல பார்த்து சொல்லுவீங்களா ஆஸ்பத்திரி? இங்க வந்து கவர்மெண்ட் இடங்கள்லாம் வந்து ஒரு ஷேப்ல இருக்கும். இது வந்து பிரதேச செயலர் மாவட்ட செயலர். இது கொண்டு உள்ள விடலாம் இல்லை உள்ள விடலாம். ஆட்டோ நிற்கிது விடலாம் போல இல்லையோ? அது வந்து வேலை செய்யாங்க ஆட்டோ. இங்கே ஜம்பரோடையும் போயிடலாம் உள்ள இதுக்குள்ள. இது வந்து ஒரு அந்த என்னன்னு சொல்றது இவளுக்கெல்லாம் ஜீன்ஸ் ஷர்ட்டுகளோட தான் போகணும். அதுக்காக தான் நீங்கள் ரெடியாக வந்தீங்க. உண்மைதான். நான் வந்து என்னதுன்னா வேன் பாதுகாப்பு தான் வந்தேன். சரி அவட்டு கதையில ஓட்டு பார்க்க கூட்டின்னு வாங்கல. என்ன நீ என்ன இங்கே போகிறல பெண்ணோட போகிறீங்களோ? இதுதான் இந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு வா. அங்கே நீ பாவா அடு இப்போதைக்கு கிடக்கட்டும். நான் டக்கண்ணா வேலை முடிச்சுடா. பழைய பார்க் திணற போகடை ஆகும். டே ஃபுல் டூர் நம்மளா. ஓகே கவனம் பாத்திரங்கோ. அதிகபட்சம் வெயில் அடிக்குது. ஓகே ஆக்கள் வந்து இன்னும் எங்களை விட்டு விடைபெறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதாவது வந்து ஜூரோ பயணம் வெளிக்கிட போகிறாங்க. அப்போ வெற்றியராக முடிச்சு வாங்கன்னு எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் தான் கவனம். கண்டபடி மாமாவை நான் பார்த்துக்கொள்கிறேன். நான் நினச்சி கூட பார்க்கல ஆக்கள் இவ்வளோ போக மாட்டேன் வெளிநாட்டுக்கு. எல்லாம் உங்களால் வர வரதெல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்து எங்கள் அண்ணா பிரிக்க பார்க்கல எங்கிட்ட இருந்து. நீங்கள் பிரிக்க மாட்டேன். வாங்க வாங்க நம்ம பார்க்க இப்படி ஒன்று தான் வேண்டணும் வேண்டாங்கிற வீட்டு. ஓ இப்படி ஒன்று வேண்டிட்டு தான் புல்லு வட்டிட்டு. ஆனால் இதை விட இல்லாட்டி நீங்கள் அந்த மிஷினும் இதுக்கு சின்ன மிஷின் வேண்டிட்டு அது புல்லு அதுக்குள்ளேயே வந்து கொண்டு இருக்க முடியும். இப்போ கூட்ட தேவையில்லை. ஆனால் பார்த்து என்ன வடிவாக இருக்கு. எல்லாம் வட்டி விட க்ளீனாக இருக்குல்ல. ஆனால் வெட்டுறது வேஸ்ட்டு இல்லை. பச்சை பசையிலேருந்து இருந்தால் தானே நெல்லம். அதுக்காக மாட்டை சப்ப கூட போகிறேன்.
இல்லை இப்படி வெட்டினா இது மண்ணுகள் இல்லை அப்படி இப்படியாண்டா சனங்கள் அந்த கொஞ்சம் வெக்கை இல்லாமல் இருக்குமே என்ன ஜான்மாமா ஜால் படத்தில் இந்த சின்னஞ்சிறார்கள் அதிக வருஷம் இங்கே வந்து விளையாடுவாங்க பார்த்த விளங்கு தான் உங்களுக்கு ஓ விளையாட்ட பார்த்தீங்களே கயிறு கட்டுறதுக்கு இதால் நாங்கள் போயிடலாம் இதால் போகல டிக்கெட் தான் உள்ளே போகணும் எனக்கும் தெரியாது நானும் போனதில்லை இதுக்கு பெரியாக்களும் போகலாமா இல்லை சின்னாக்கள் மட்டும்தானோ உங்களோட பார்வைக்கு என்ன மாதிரி தெரியுது பெரியாக்களும் போகலாம் இது வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது தான் உடம்பு என்ன மனசு அது 2 லிட்டர் இது ஓகே ஓகே 2 லிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா 6 வந்தால் கொடுக்கும் இது நமக்கு நான் காணும் நாளைக்கு இது நட்டம் இல்லை இது 400 500 இது எவ்வளோ 1.5 லிட்டர் அது இது 1 லிட்டர் 400 இது காசுக்காக 2 லிட்டர் அது 2 லிட்டர் 500 ரூபா காசுக்காக இல்லை அது நிறைய இல்லை வேறு என்ன வேணும் என்ன காணும் வேறு என்ன பண்ணும் சாப்பிட்றது கச்சான உங்களுக்கு அது தேவையான வாங்கிடுங்க இந்த பொரிச்ச கச்சா கொஞ்சம் மாட்டோமோ நீ வாங்கிடுங்க தாங்க காலையில் என்ன இது 100 கிராம் 200 சரி தாங்க அது நெஸ்கஃபே அடிக்க போகிறீங்களா வேணாமா சூடா எல்லாத்தையும் குடிச்சு என்ன செய்யணும் சரியோ சரியாக்கா நன்றியா நீ பழைய பார்க்க ஃபுல்லாக சுற்றி பாருங்க உங்களுக்கு விருப்பத்துக்கா எப்படி பார்க்குறீங்க அந்த போட்டு எடுக்க பார்த்தது ஓம் பெரிய ஆட்களுக்கு 100 ஆ சின்ன ஆள் தானே 18 வயதுக்கு 18 வயதுக்கு மேலே உங்களுக்கு கம்பல் ஆசை கொடுங்கோ இங்கே வந்து வந்திருக்கீங்களா நீங்கள் இதெல்லாம் நாங்கள் முந்தி தவண்டு தெரிஞ்ச இடம் ஐயோ ஐயோ சரி போம் டிக்கெட்டை துளைக்கிறாங்களா வரும் மட்டும் வச்சுக்கொள்ளணும் எங்கள் ஆள் கூட 3 பேருக்கு நாங்கள் போட்டு 3 பேரும் போகிறோம் சோறை வச்சு தாங்க நான் வச்சுருக்கிறேன்ப்பா இங்கே போவோம் வேலை அழகம் நம்ம ஒரு தனிமையை தேடுவோம் ஓகே தனிமையில் இதுக்கு தனியாக வரக்கூடாது இதுக்கு நாங்கள் குடும்பமாக வரணும் குடும்பத்தை வச்சுக்கணும் இல்லை குடும்பம்ன்ட்டு இப்போ தனி எங்கே இது வரைக்கும் விடுங்குவோம் விளையாடுங்கோ அதான் ஊஞ்சால் ஆடலாம் ராட்டினம் சுற்றலாம் சறுக்கலாம் ஊஞ்சால் இருக்குது ராட்டினம் இருக்குது ராட்டினத்தில் இருப்போமா கொஞ்சம் சோறாக்கள் குடிச்சிட்டு போவோம் என்ன கலைக்குமே இல்லை விளையாடிக்க நாங்கள் இருக்க உடைஞ்சிடும் போல இருக்குது சின்னாக்கள்கிட்ட ஆனால் சின்னாக்கள்கிட்ட இல்லோ பெரிய பெரிய ஊஞ்சாலண்டா அது செய்யும் தானே ஊஞ்சலுக்கு அந்த பக்கமும் இங்கே இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சிருக்கிறது இதே இலையை பாருங்க அதில் இலையே நீங்கள் ஒரு கட் இந்த அப்படி இந்த இப்படி குரோட்டன் தான் அந்த வாடுற அந்த இடத்துக்கு வைக்கணும்னு சொன்னேன் இதுகள் வச்சா நல்லா இருக்கும் இல்லை இதே வாங்கிட்டு போகலாம் அது கேட்டா இப்படியும் இருக்குல்ல இப்படி இருக்குது குரோட்டன் வெட்டுற நிறம் வேண்டினா நல்ல வேணும் இது அப்படி தானே மற்றது இருக்கு வேறு மற்றது பெருசு அதில் விட்டு நீ விளையாடுங்க ஆனால் பேசுவாங்க இதுக்கு பேசினா நீங்கள் பொறுப்பை ஏன்னா சின்ன ஆக்கள்கிட்ட என்னென்ன பாருங்க இது ஒரு 20 கிலோக்கு உட்பட்டாக்கள் தான் நேரலாமன்னு நினைக்கிறேன் ஆட்டி விடுங்க ஹலோ ஆட்டுற ஆளை எங்க ஆட்டுங்க அம்மா தானே எங்களை ஆட்டுறா ஆனால் இப்போ பார்க்குறாக்க வந்து இப்போ செக்யூரிட்டி வந்து பேச ஒரு என்ன சொல்கிற வடக்கு ஆடுதல் சொன்னாங்கன்னா ஒரு 6 எனக்கு காணும் வேணுன்ற இது சின்ன ஆக்கள்கிட்ட
பழைய ஞாபகப்படுத்தி எல்லாத்தையும் விளையாடுவோம். என்ன மாமாவை வச்சு செய்கிறீங்க? ரைட். அது நிறைய காலத்துக்கு உடம்பு பெருத்துட்டானு. இதை நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை, கால் அடிபடும். கவனம். இதில் ஒரு ஏறி பாருங்க, என்ன ஆட்டம் வந்து எதில் இதில் ஏறி பாருங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் வளர்றதுக்காக பயிற்சி செய்ய விடுறது. இதில் இதில் ஊஞ்சால் ஆடுவோம். ஊஞ்சால் இல்லாட்டி 4 பேரும் இதில் இருப்போமோ? உங்களை ஆட்டி விடுறேன். இதில் வந்து ஒவ்வொரு 5-6 நாள் இருக்கும், வெளியே பேலன்ஸ் பண்ணாது. அதான் 4 பேர். என்ன சொல்லுங்க பழைய ஞாபகங்க? ஓ நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்படி அதால் போவோமே. அதால் போயிருங்க. அது அந்த கண் தெரியாத அம்மாவாளுக்கு பகல் என்ன அங்கே நிறைய நிற்கிது. போ கவனம். இங்கே கூட தான் நான் அப்படி கவனம் கண்ணாடி அந்த ஒவ்வொரு அங்கே பறந்து அந்த அன்னைக்கு எங்கே அது நாங்கள் நிற்க அங்கால இந்த ஊஞ்சால் அங்கே போய் நிற்கிது, இல்லாட்டி சரக்கி கொண்டு போகலாம். இது பண்ணது ஆகிட்டு மாமா. ஓ அங்கே போகணும் என்ன கப்பு. ஆ ஆனால் இது பலதாக போனால் நாங்கள் அந்த இது ஏறக்கூடாண்டு போட்டு விடணும். என்ன இல்லாட்டி வந்து ஆக்கள் ஏறி தொங்கு பாலத்தில் ஏறுவோமா? ஓ வந்து நாங்கள் எல்லாத்துலேயும் வருவோம். என்ன கவனமாக விழுந்தால் கொண்டால் என்ன இயலாது. வாங்க வாங்க. எப்படி விளையாட்டு இந்த மாதிரி இருக்கு. என்னவா பின்ன வீடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பழைய ஞாபகங்கள்லாம். நீங்கள் அங்கே அது தொங்க பாலத்துலேயே வருமா? வேற போறீங்களா? நீங்கள் முதல்ல ஏறுங்கண்ணா. நான் பிறகு வாரேன். நீங்கள் ஏறுங்க வாரண்ணா. வெயிட் கூடியதும் அறந்தா கூட என்ன செய்யுது? இல்லை அவங்க ஒரு 1000 கிலோண்டா 1500 கிலோண்டா அப்போ அதுக்கேற்ற மாதிரி. ஆ ஏறுறதான் பயம் இல்லையா? பயமாக இருக்குமே. அது அங்கால போகல. அது பெரிய பார்க்கலா? ஆ நீங்கள் மாதிரி வாங்க வேணும். அதால் வரேன். அது இந்த இதில் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு.
ஏறி விளையாடுற விளையாட்டுகள் தானே கொஞ்சம் வயதுகள் கொஞ்சம் கூடினோன்னு கொஞ்சம் வெக்கமாக கிடக்கு. அதுதான் ரிலாக்ஸ் பண்ணுங்க உடம்பு வாங்க. கலைக்கு போனியல் களைப்பு இல்லை, சும்மா சுற்றி பார்க்குறோம். மாமா உடம்புல சுற்றி காட்டுறதுக்கு ஒரு பிடிச்சி கொண்டே இல்லை. ஓ ஓகே, அப்போ அண்ணாங்க வர கண்டினியூ பண்ணுவோம். இந்த பூங்காக்கு என்ன பேர்? இது வந்து ஓல்டு பார்க். இல்லை இதுதான் பழைய பூங்கான்னு சொல்லுவாங்க. பழைய பூங்கான்னு நீங்கள் தமிழில் சொல்கிறீங்க, இல்லை இங்கிலீஷ் சொல்கிறேன் படிக்கால கொஞ்சம் ஓல்டு பார்க். ஓல்டு பார்க்கண்டா என்ன அர்த்தம் என்ன தெரியும்? ஓல்டு பார்க்கனா பழைய பூங்கா. ஓல்டுன்னா என்ன? ஓல்டுனா பழசு, ஆ பார்க்கண்டா பூங்கா. சரி, அப்படியா? ரெண்டு சேர்த்து பார்த்தா ஓல்டு பூங்கா. சரி, ஓல்டு அப்படியா? சரி. ஆமாம். அப்பா என்ன வைக்கியாப்பா, என்ன சொல்லிச்சு பாக் சூப்பராக இருக்கு. கொஞ்சம் விருந்து போயிருக்கலாமண்டு. எல்லா விளையாட்டுலையும் மேற விளையாட விட்டான் அக்கினி. ஓ, என்ன விளையாட விட்டான்? நான் ஏறி விளையாடி தீராத விளையாட்டு புல்லு. அப்படியே வேனுக்கு ஒரு அலைன்மெண்ட் பார்க்கணும். சோடா நம்ம என்ன சோடா? சோடா மவுண்டன் டீ. நானே 2 ஜீன்ஸ் எடுக்க போகிறேன், மாமாவுக்கு ஷோர்ட் டைம் எடுக்க போகிறோம். அன்றைக்கு எடுத்தீங்க நீங்களே என்ன பர்த்டேக்கு? ஓ, ஆமாம், உடுப்பு எல்லாம் வேணும். இப்போ மாம்ஸ் போட்டிருக்கே நான் எடுத்து கொடுத்த ஷர்ட்டு தான். ஏன் மருமன் எடுத்து தந்ததை நான் போட்டு காட்டணுமெண்டு போட்டு வந்தது. போட்டு காட்டணுன்னா இப்போ என்ன விருப்பம் இல்லை. இல்லை போட்டு காட்டணுமெண்டா அப்போ உங்களுடைய திரியக்கே அதை போட்டு இதண்ட வேணும். நீங்கள் போடக்கூடாது. இது வந்து பிரேமெல்லாம் அடித்து கொழி வைக்கணும். ஜோரில் கொழி வைங்க. அப்படி தேவையில்லை. அவர் இங்கே இருக்கிறார், இந்த ஷர்ட்டில் மட்டும்தான் காட்டணும். சைனல் வச்சு தரோம் வளைச்சிடலாம். நாங்கள் கொண்டு விற்கலாம் கோடிக்கணக்கு பிறகு. சரியா? ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒருத்தர் இருந்தோடு அது ஒரு காலகட்டத்தில் இவர் இருந்தாண்டு இவர் சொல்கிறது உங்களை பற்றி. அப்போ நீங்கள் செத்துறீங்களா அவர் இருப்பார் அப்படியோ? அப்போ பார்த்தீங்களா அந்த அளவுக்கு. அப்போ நீ அங்கிட்ட இடத்துக்குள்ளே நிற்கிறேன். அதுதான் அவருக்கு இப்போ என்னென்னா நெஞ்சில் ஒரு கட்டு உண்டு, அதை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவருக்கு இப்போ பயத்தில் பச்சை ஆப்பிள் சாப்பிட்றாரு, எல்லாம் பழங்கள். இப்போ சாப்பாட்டை குறைச்சிட்டார். ஃபுல் பழங்களா? ஓ, பழம் ஆப்பிள் சாப்பிட்றாரு, அடுத்தது பப்பா பழம் சாப்பிட்றாரு. மனுஷன் அப்புறம் வந்து நல்லா ரைச்சு ருச்சி பழம். அது ஒரு வருத்தம் வந்த அப்புறம் தான் அதை சாப்பிடணுமென்றால் அதை நான் சொல்கிறேன், முதலே சாப்பிட்டு கொண்டு வாங்கோ. இப்போ சோறு கறியெல்லாம் சாப்பிட்றதுக்கு இதையும் எடுக்கணும். வருத்தம் வந்தவன பயத்தில் சாப்பிட்றதா? அப்படி பழத்தோட விலையை கேட்டால் பழம் வாங்க மனசு. மாதுளம்பழம் மேலே விட அதை வண்டி குடிக்கும். அதான் அதையாச்சும் வண்டி குடிக்கலாம். கடைக்கு போயிட்டு வாங்கி வந்துடுறேன். நீங்கள் சின்ன பொடியன் இல்லாக்கினி, அப்போ வயதுக்கேற்ற கிலோ வேணும். அப்போ குறைக்கணும் நீங்கள் கிலோவை. கூட்டம் சொல்லுவீங்க. இல்லை குறைக்கணும். ஏன்னாண்டா வயதுக்கேற்ற நிற நிற்கணும். இப்போ நீங்கள் சொல்லுவோம் வயதுக்கேற்ற கிலோ தான் இருக்கணும். அதான் வயதுக்கேற்ற நிற வேணுமெண்டா இன்னும் கூடணுமெண்டா இல்லை. அதுதான் வயதுக்கேற்ற நிற வேணும். ஆனால் அவர் கூடிட்டார், குறைக்கணும். இவர் இப்போ சரியாக ஒரு குட்டி கழுத்தாக மாதிரி கழுத்தானண்டா என்னங்கோ? அதுதான் தெரியாது உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தலாம். கழுத்தாமன்னா வந்தான். கழுத்தாம இவர் என்ன ரேட் உங்களுக்கு? கழுத்தான் 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 இல்லை கழுத்தாம. அதுக்குள்ள அவன் அடிச்சு விட்டான் பார்த்தீங்களா? உங்களுக்கு விளங்கப்படுத்தவே சில விஷயங்கள் சட்டம் விளக்காத. அது நீங்கள் கூட பழகி பக்கத்தில் இருந்து கதைகள் வந்து எங்களுக்கு வித்தியாசப்படும். சரியானது அவங்களுக்கே முக்காசி விளங்காதான் அவன் போடுறது. அதுதான் விளங்குங்க. என்னண்டு என்ன இது பேசாமல் இருக்கு கதைக்கு அவனு திருப்பி. அடே YMKல பாப்போம் ஜீன்ஸு சவப்பட்டிக்காரர் மட்டும்தான் எப்போதான் சாவாண்டு பார்த்தோம். நீ பாயனா எங்கடா கஸ்டமர்ஸ் வந்து மற்றவங்க பார்க்குற கேப்பில் எப்படா ஒரு சாவாண்டு பார்க்குற அவங்க இதுதான் கோட்ஸ். இது என்ன இது கட்டுறாங்க? கோட்ஸ் கோட்ஸ். ஜெஃப்னா கோட்ஸ். பாருங்க அப்படிதான் துறையப்பா விளையாட்டுறாங்க. ஃபுல் ட்ரிப் தான் உங்களுக்கு. அதான் இதால தான் அந்த கோட்டைக்கு போகிறேன்.
அதால கோட்டைக்கும் போகலாம், அங்கால மன்னாருக்கும் போகலாம். சரி, உங்களுடைய நைனாதீவுக்கும் போகலாம். அந்த உணவு திருவிழா கூடி வந்துருக்காங்க. உணவு திருவிழா இன்றைக்கும் இல்லையே, முடிஞ்சது போல. இப்போ நம்ம வாரண்டா வச்சு மச்சின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி விட்டலாம். சரியா. யாழ்ப்பாணத்துக்கே இப்போ பார்க்கிங் தானே பெரிய பிரச்சனை நடக்கும். வாகனங்கள் கூடி போச்சு தெரியுமா? சைக்கிள் மாதிரி இப்போ மோட்டர் பைக்கும் காரும், மோட்டர் பைக்கும் காரும். முந்தி சைக்கிள் உண்டாகட்ட, இப்போ பைக் உண்டாகட்ட கார் உண்டாகட்ட வேன், அப்படி தெரியும். நீ இந்த கிரை சொல்லுவேன்னா நான் சொல்லல, ஒரு அளவாக தான் கதைக்கலாம். வேன் உண்டாகட்ட ஹெலிகாப்டர்.